ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஜிடிஹெச்க்கான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். கோ அர்லி டெஸ்ட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா எத்தேரியமோட ஒன் ஆஃப் த வைடஸ்ட் அண்ட் பிக்கெஸ்ட் டெஸ்ட் செயினாக இப்போ வரைக்கும் வந்து இருந்துட்டு வந்திருக்குது. அவங்களோட ஜிடிஹெச் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்திருக்குது. ட்ரேட் ஸ்டார்ட் ஆன ஒரு சில நாட்களுக்கு கழித்து நான் வீடியோ வந்து பண்ணியிருந்தேன், அவங்கள கவர் பண்ணி. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலாக ஒரு 40-50% வந்து டோக்கன் வந்து டம்ப் ஆகிருக்குது. இன்னுமே நான் இதில் வந்து நம்பிக்கை வந்து வச்சுருக்கேன்னா இங்கேருந்து ஒரு 10x 50x 100x போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிற பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய ஃபட்ஸும் இதை சுற்றி வந்து இருக்குது. அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். நீங்கள் ஆல்ரெடி ஜிடிஹெச் வந்து வாங்கியிருக்கீங்களா அண்ட் இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் வந்து பார்த்துட்டு வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் கைஸ், நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும் போதும் சரி, நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஜிடிஹெச்க்கு பண்ணும் போதும் வந்து சரி, வியூஸ் போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு சுத்தமாக வந்து இல்லை. அதுக்கேற்ற மாதிரி பெருசாக இது வியூஸும் வந்து போகலை. இதை பற்றி நான் மெயினாக ஏன் கவர் பண்ணிட்டு இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நாலேஜபிளான ஒரு விஷயம், நிறைய பேசப்படாத ஒரு டாப்பிக்கும் கூட. அண்ட் ஆல்சோ இது ரொம்ப இயர்லி கைஸ். ஸோ இதனால் இதில் மேபி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இது ஃப்யூச்சரில் எண்ட் ஆகலாம். ஸோ அதனால தான் நான் இதை வந்து இப்போ வந்து கவர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம். நான் வேறு ஏதாவது ஹேட்ராப் வந்து ஏகப்பட்டது இப்போ வந்து போயிட்டுருக்கு. அதை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கும் சரி, அதுக்கான ரிசர்ச்லாம் எனக்கு பெருசாக வந்து டைமே வந்து எடுக்காது. பட் இது கொஞ்சம் லென்த்தியான விஷயமா இருந்தாலும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் டூ சப்போர்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோ அர்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எத்தேரியமோட டெஸ்ட் செயின்ஸே ஏகப்பட்டது வந்து இருக்குது கைஸ். இப்போது செஃபோலியா வந்து இருக்குது. அண்ட் புதுசாக இன்னொன்று ஏதோ வாய்ஸோ ஏதோ ஒன்று வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்கதா வந்து கேள்விப்பட்டிருந்தேன். இந்த டெஸ்ட் நெட்வொர்க்லாம் ஆல்ரெடி அதை பற்றின பேசிக்கான வீடியோ ஆல்ரெடி பண்ணிட்டேன். என்னென்னா ஏதாவது மேஜராக மெயின் நெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் செயினில் வந்து ஃபுல்லாக அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் ஸ்மூத்தாக வந்து நடக்குதா வந்து பார்ப்பாங்க. அதுதான் இந்த இதுவு. ஸோ இந்த டெஸ்ட் டோக்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டோக்கன்ஸ் தான், நம்ம ஃப்ரீயாகவே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது எல்லாமே டம்மி டோக்கன்ஸ் தான். இந்த ஜிடிஹெச்சும் அதே மாதிரி தான். நம்ம எத்தேரியம் இருக்கு இல்லையா, அதோட டம்மி வெர்ஷன் தான் இந்த ஜிடிஹெச் அப்படிங்கிறது. பட் இப்போ இது மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிறதுக்கான காரணம் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா லேயர் 0 தான். லேயர் 0 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரேடபிளாக வந்து யூனிஸ்வாப்பில் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு சின்ன லிக்விடிட்டி ஆட் பண்ணி. அப்போலேருந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன், பெரிய வால்யூமில் வந்து ட்ரேட் ஆகி லிட்டரலாக ஒரு $5-10 வந்து போய் இப்போ வந்து ஒரு 14 cents வந்து இருக்குது. இதோட டோட்டல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது சர்க்குலேஷனில் இருக்குது 17 மில்லியன். மேக்ஸிமம் இது வந்து என்ன தான் டெஸ்ட் டோக்கனாக இருந்தாலுமே கூட இது வந்து 115 மில்லியன் வரைக்கும் தான் மேக்ஸிமம் இதோட டோக்கன் சப்ளை வந்து எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். அதுவுமே நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30-35 மில்லியன் வரைக்கும் தான் வந்து போக முடியும். இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் கேப் $2.5 மில்லியன் வந்து இருக்குது. இன்றைக்கி தேதியிலையும் என்கிட்ட நான் வந்து ஒரு ரொம்ப மைக்ரோ கேப் ப்ராஜெக்ட், ஒரு அண்டர் 3 மில்லியன் 4 மில்லியன் 5 மில்லியனில் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் ஈஸியாக 10x 20 50x எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்குமே நான் கோ அர்லி தான் வந்து சொல்லுவேன், ஜிடிஹெச் தான் சொல்வேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இது ஃபுல்லாக கம்யூனிட்டி ட்ரிவன். இது எந்த விதமான மார்க்கெட்டிங்கோ இல்லை, இதுக்கு அண்டர்லைங்கான ஒரு ப்ராடக்ட் இருக்குது. என்னென்னா இது ஃபுல்லாக டெஸ்ட் நெட்வொர்க்கில் இதுதான் ரொம்ப எஃபிஷியண்டான டெஸ்ட் நெட்வொர்க். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போதைக்கு வைடாக வந்து யூஸ் பண்ணுற எத்தேரியமோட டெஸ்ட் நெட்வொர்க் இதுதான். ஸோ இதெல்லாம் தான் அதுக்கான காரணம். இது வந்து ப்ரைஸ் பில்ட் ஆகணும்னு யாருமே பின்னாடி ஒர்க் பண்ணுறதில்ல. எல்லாம் அவங்களோட ஓன் தேவைக்காக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகும் அப்படிங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ இந்த லிக்விடிட்டி வந்து ஆட் பண்ணுது லேயர் 0. அவங்க வந்து சின்ன லிக்விடிட்டியில் வந்து பண்ணாங்க. லேயர் 0மே வந்து நம்ம சேனலில் ஆட்ராப்பாக நான் வந்து சொல்லியிருந்தேன், ஆட்ராப் அவங்க வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஒரு ஹியூஜான ப்ராஜெக்ட்டு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலாக லான்ச் பண்ண பிரிட்ஜ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிடிஹெச்னால எனக்கு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குது. சரி, ஓகே, கம்மிங் டு த ப்ரைஸ் பாயிண்ட் எந்த அளவுக்கு போகலாம் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு 40 மில்லியனே வந்து போது வச்சுக்கோங்க. இங்கேருந்து 5 மில்லியன் இப்போது மார்க்கெட் கேப்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரைஸ்லேருந்து மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10x ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணலாம். $1 ஒரு மேட்டராக வந்து இருக்க போகிறதில்ல. இப்போ நம்ம ப்ரைஸ் கம்பேரிசன்ஸ்க்கு வந்து வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இப்போ எத்தேரியமோட POW அப்படின்னு வந்தது. அண்ட் ஆல்சோ ETC எத்தேரியமோட எத்தேரியம் கிளாசிக், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பில்லியன்ஸ் கணக்காக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த எத்தேரியம் கிளாசிக்காக இருக்கட்டும், அண்ட் இன்னொன்று அந்த எத்தேரியம் இப்போ ரீசெண்டாக POSக்கு கன்வெர்ட் ஆகும்போது இன்னொரு செயின் வந்து பிரேக் ஆகிருந்தது இல்லையா, அதோட இந்த ETHW இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மில்லியன் வேல்யூவேஷன்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜிடிஹெச்க்கு ஆக்சுவலாக யூசேஜ் இருக்குது அந்த ரெண்டு செயின்ஸ் விட. ஸோ அதனால் இது இன்னும் நல்ல வேல்யூ அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கே
அதுக்கேற்ற மாதிரி இப்போ டம்ப் ஆகிட்டு இருக்குது. ஸ்டில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களும் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சு. இதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவே பண்ணுறது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீப் கோ early ether alive as ethereum canary network DAO argues. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போதைக்கு ஆக்டிவாக இருக்குது இந்த கோ early செயின், டெஸ்ட் செயின். பட் எத்தேரியம் ஃபவுண்டேஷன், செஃபோலியா, அப்புறம் இன்னும் ஒரு சில டெஸ்ட் நெட்ஒர்க்ஸ்லேயும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கோ early வந்து இந்த ராப்ஸ்டான் அந்த மாதிரி வந்து குவிட் பண்ணிடலாம், ரிங்கி பாய் அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. பட் இப்போ ஜிடிஹெச்க்கு டாவுமே வந்து ஒன்று ஃபார்ம் ஆயிருக்குது, அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ இவங்களுமே வந்து ஃபார்ம் ஆயிருக்கனால இப்போது என்ன வந்து எல்லாரும் கருத்து எப்படி முன் வைக்கிறாங்கன்னா, டெவலப்பர்ஸ் இதை அப்போஸ் பண்ணுறாங்க. சில டெவலப்பர்ஸ்க்கு வந்து ஒரு டெஸ்ட் டோக்கன் வந்து ட்ரேட் ஆகுதுல விருப்பம் இல்லை. பட் டாவ் என்ன சொல்கிறாங்க, கம்யூனிட்டி எந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எத்தேரியம்கான ஒரு கனேரி நெட்வொர்க்காக ஜிடிஹெச் வந்து மாற்றிடலாம். எப்படி இந்த போல்கடாட்டு குசாமா இருக்கோ அந்த மாதிரி மாற்றிட்டா இது வந்து ஒரு இனிஷியல் ஒரு ஏதாவது ஒரு பெரிய விஷயம் வந்து எத்தேரியமில் கொண்டு வரதுக்கு முன்னாடி அது எத்தேரியமில் இருக்க ப்ராஜெக்ட்ஸும் சரி, எத்தேரியமோட ஃபவுண்டேஷனும் சரி, அதுக்கு கோ earlyல அவங்க வந்து அந்த ப்ராசஸ்லாம் வந்து பண்ணி பார்த்தாங்கன்னா, ப்ரீ இம்ப்ளிமெண்டேஷனாக வந்து இருந்ததுன்னா இந்த ஜிடிஹெச்சும் க்ரோ ஆகும். சேம் டைம் இது வந்து ஒரு நல்ல விஷயமோ, பெரிய லெவலில் இந்த கிரிப்டோ ஸ்பேஸ் வளரும் போது எத்தேரியம் வந்து ஆப்வியஸாக ஒரு பெரிய ஜெயிண்ட்டு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ செகண்ட் இருக்க அண்ட் மோஸ்ட் யூஸ்டு செயினாகவும் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஜிடிஹெச் கெனேரியாக இருக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து இருக்க போகிறதில்ல, ஒரு நல்ல விஷயமாக தான் வந்து அமையும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆர்டிக்கிள் வந்து இருக்குது. ஸோ அதனால் இது குசாமா அளவுக்கு வளர்ந்தால் கூட ஈஸியாக $5 வந்து போயிடும். எத்தேரியமோட கனேரியா அஃபிஷியலாக, அதாவது பெரும்பாலும் பேசப்பட்டு அக்செப்ட் பண்ணப்பட்டுதுன்னா $20, $30, 100x என்னோட 100x பிக்காக இது தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் ஜிடிஹெச்சில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து எந்த விதமான இதில் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா ரக்புல் ஆக போகிறது இல்லை. அண்ட் யாரும் ஃபேக்காக மார்க்கெட்டிங் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. நான் என்னோட இன்ட்ரெஸ்ட்டில் நான் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, லேயர் 0 லிக்விடிட்டி ஆட் பண்ணாங்க. அண்ட் ஜிடிஹெச் மேபி கனேரியாக வந்து மாறலாம். அண்ட் ஜிடிஹெச்க்கு டாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தூசியாஸ்ட் மூலயமா வந்து வரப்பட்டுருக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண வந்து நினச்சேன். உங்களோட தாட்ஸ் என்னென்னு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ரிசர்ச் பண்ணிவிட்டு இது கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களோ, நான் சொன்ன அந்த என்னோட ஒப்பீனியனை, இல்லை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கணும் வந்து நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் என்னோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. பாய்.